பெரிய ஆட்கள் நீங்க எல்லாரும் பார்த்தாங்கன்னா பயங்கரமான அடி வாங்கியிருப்பாங்க, பயங்கரமா விழுந்திருப்பாங்க, சீட் செய்யப்பட்டிருப்பாங்க. பட் அதுலயும் எக்ஸல் ஆகி வந்தவங்க தான் கிரேட் ஹியூமன் பீயிங், பவர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அதனால இப்போ உன்னை லவ் பண்ணிட்டு உன்னை விட்டு ஏமாந்து போனவங்க எல்லாம் போட்டோம், எல்லாம் ஏமாத்திட்டு போனவங்க போட்டோம், நல்லா இருக்கட்டும். ஆனா நான் என்ன சொல்றேன், கொஞ்சோண்டு அதை மாத்திக்கோ. அந்த பொண்ணு என்ன ஏமாத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை என்னன்னா, அந்த பொண்ணு என்னை வாழ வைக்கிறதுக்காக அதுதான் ஏமாந்து போயிடுச்சு. பொண்ணு என்ன ஏமாத்திருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லது, அந்த பொண்ணு என்னை வாழ வச்சிருக்கு. எப்படி? ஏன்னா அது ஏமாந்து போயிருச்சு. இப்ப சொல்றேன்டா, பக்குவமே இல்லாத போது ஒரு பொண்ணை பார்த்து ஓகே பண்ணிருப்ப, ஏதோ நல்ல நேரம் அதுவா ஒன்று விட்டு போயிடுச்சு. நீ கொஞ்சம் பக்குவத்தோட இன்டெலிஜென்ட்டோட யோசிச்சு பார்த்தனா அந்த பொண்ணோடலாம் வாழவே முடியாது. இதே தான் பொண்ணுக்கு சொல்றேன். லவ் டக்குன்னு உடஞ்சிருச்சு, அந்த பையனை வேணான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத. நீ ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கிற, பையன் உன்னை விட்டு போறான், உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தெளிவு கொண்டு வரதுக்காக போறான். அதே தான் அந்த பொண்ணும் உன்னை விட்டு போது, உன்னை தெளிவு கொண்டு வரதுக்காக போது. உன் நேரம் நல்லா இருக்குன்னு தப்பிச்சுக்கோ. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோ, எந்த ஒரு பிரச்சனையும் லைஃப்ல வந்தா அதை வச்சுட்டு ஃபீல் பண்றதை விட அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கான ஒரே வேலை நீ செய்ய ஆரம்பி. அதான் உன்னோட லைஃப் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும்.